ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 6th சாப்டர் பார்ட் 1 anatomy of flowering plant. In this chapter we will study internal structure and functional organization of the higher plant. இதில் வந்து internal structureம் functional organization of higher plantம் நம்ம படிக்க போகிறோம். Study of internal structure of plant is called anatomy. internal structure பற்றி படிக்க போகிறது anatomyன்னு பேர். Plant have cells as the basic unit. Cells are organized into tissues. Tissues are organized into organs. Cells தான் பிளான்ட்டோட பேசிக் யூனிட். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். டிஃப்ரெண்ட் ஆர்கன் இன் அ பிளான்ட் ஷோஸ் டிஃப்ரென்சஸ் இன் தேர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு ஆர்கன்லேயும் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். Within angiosperm, the monocot and dicot are also seen to be anatomically different. ஆஞ்சியோஸ்பம்ல மோனோகாட்டும் டைகாட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்கும். எப்படின்னா அனாட்டாமிக்கலி டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்கும். அனாட்டாமிக்கல்னால் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ ஷோஸ் அடாப்டேஷன் டு டைவர்ஸ் என்விரான்மெண்ட். தென் a tissue system. This structure and functions would be depend on location. டிஷ்யூ சிஸ்டத்தில் ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் லொக்கேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். And the basis of their structure and location, there are three type of tissue system. மூணு type of tissue system இருக்குது. ஒன்று epidermal tissue system, ground or fundamental tissue system, and vascular or conducting tissue system. First, epidermal cell. The epidermal cells is the outermost layer of the primary plant body. Epidermis தான் plant bodyயோட outermost part. It is made up of elongated, compactly arranged cell which form a continuous layer. கண்டினியூஸாக லேயராக இருக்கும், காம்பேக்ட்லி அரேஞ்சாக இருக்கும். எபிடெர்மிஸ் இஸ் யூஸ்வலி சிங்கிள் லேயர். இது சிங்கிள் லேயராக இருக்கும். எபிடெர்மிஸ் செல்ஸ் ஆர் பேரன்கைமோட்டோ செல்ஸ் வித் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் த செல் வால் அண்ட் எ லார்ஜ் வேக்யூல்ஸ். எபிடெர்மல் செல் வந்து பேரன்கைமாவால் ஆகிருக்கும். அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்து அந்த செல் வாலில் லைனிங் ஆகிருக்கும். தி அவுட் சைட் ஆஃப் தி எபிடெர்மிஸ் இஸ் ஆஃபன் கவர்டு வித் எ வேக்ஸி திக் லேயர் கால்டு கியூட்டிகிள்ஸ். எபிடெர்மிஸோட அவுட் சைடில் வேக்ஸி திக் லேயர் வந்து கோட்டாயிருக்கும். அதுக்கு பேர் வந்து கியூட்டிக்கிள், விச் ப்ரிவென்ட்ஸ் தி லாஸ் ஆஃப் வாட்டர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. கியூட்டிக்கிள் ஆப்சன்ட் இன் ரூட்டில் வந்து கியூட்டிகிள்ஸ் கிடையாது. தென் ஸ்டொமேட்டா ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் present in the epidermis of the leaves. லீவ்ஸோட எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டொமேட்டா ரெகுலேட் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ். கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். Each stomata is composed of two bean-shaped cells known as a gourd cell. ரெண்டு bean-shaped cells இருக்கும், அது பேர் தான் gourd cell. In grass, the gourd cells are dumple shaped. In grassல வந்து dumple shaped இருக்கும் இந்த மாதிரி. The outer wall away from the stomatal pore are thin. The inner wall towards the stomatal pore are highly thickened. அவுட்டர் வால்னால் இதுதான். அவே ஃப்ரம் தி ஸ்டொமட்டல் போர் இது வந்து தின்னாக இருக்கும், உள்ளுக்குள்ளே உள்ளது வந்து திக்காக இருக்கும். தி கார்ட் செல் பொசஸ் அ குளோரோபிளாஸ்ட் அண்ட் ரெகுலேட் தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. இந்த கார்ட் செல்லில் குளோரோபிளாஸ்ட்டும் இருக்கும். இதுதான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவை ரெகுலேட் பண்ணுது. சம்டைம்ஸ் எ ஃபியூ எபிடெர்மல் செல்ஸ் இன் தி விசினிட்டி ஆஃப் தி கார்ட் செல்ஸ் பிகம் ஸ்பெஷலைஸ்டு இன் தி ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் ஆர் நோன் அஸ் சப்சைடரி செல். இந்த கார்ட் செல்லு பக்கத்துலேயே ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்கும், அதுக்கு பேர் வந்து சப்சைடரி செல்ஸ்னு பேர். தி கார்ட் செல் அண்ட் தி சரௌண்டிங் சப்சைடரி செல்ஸ் ஆர் டுகெதர் கால்டு ஸ்டொமட்டல் apparatus. இந்த கார்ட் செல்லும் அது சுற்றி உள்ள சப்சைடரி செல்லும் சேர்ந்து ஸ்டொமட்டல் apparatusனு பேர். ஓகே. தி செல்ஸ் ஆஃப் எபிடெர்மிஸ் பியர் எ நம்பர் ஆஃப் ஹேர்ஸ். எபிடெர்மிஸில் நிறையா ஹேர்ஸ் இருக்கும். தி ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லுலர் elongation of the epidermal cells and help absorb water and minerals from the soil. ரூட் ஹேர் வந்து யூனிசெல்லுலராக இருக்கும், வாட்டர் மினரல்ஸை அப்சார்ப் பண்ணும் சாயிலிருந்து. அண்ட் தி ஸ்டெம் தி எபிடெர்மல் ஹேர்ஸ் ஆர் மல்டிசெல்லுலர் கால்டு ட்ரைகோம்ஸ். ஸ்டெம்மில் உள்ள ஹேர் மல்டிசெல்லுலராக இருக்கும், கால்டு ட்ரைகோம்ஸ். ரூட் ஹேர் வந்து யூனிசெல்லுலர், ஸ்டெம் ஹேர் வந்து மல்டிசெல்லுலர். தே மே பி branched or unbranched and soft or stiff. They may be even a secretory. The trichomes help in preventing water loss due to transportation. இந்த trichomes வந்து water loss-ஐ prevent பண்ணுது. Okay. Then the ground tissue system. All tissue except epidermis and vascular bundle
consists the ground tissues. எபிடெர்மிஸும் வாஸ்குலர் பண்டலும் இல்லாமல் பாக்கி எல்லா டிஷ்யூஸ் சேர்ந்து கிரவுண்ட் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சிம்பிள் டிஷ்யூ சச்சஸ் பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா. இதில் 3 சிம்பிள் டிஷ்யூஸ் இருக்கும். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. Parenchymatous cells are usually present in cortex, pericycle, pith and medullary rays in the primary stem and root. Parenchymatous cells வந்து கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்து, மெடுலரி ரேஸில் இருக்கும். ஸ்டெம்லேயும் இருக்கும், ரூட்லேயும் இருக்கும். In leaves, the ground tissues consist of thin-walled chloroplast containing cells and is called mesophyll. லீஃபில் வந்து thin-walled chloroplast இருக்கும், அதுக்கு பேர் வந்து mesophyls. Then the vascular tissue system. Vascular tissue system consists of complex tissue, the phloem and the xylem. இது வந்து complex tissue system, phloem xylem இருக்கும். Xylem and phloem together constitute vascular bundle. ரெண்டும் சேர்ந்து vascular bundle construct பண்ணும். In dicotyledon stem, cambium is present between phloem and xylem. Such vascular bundles, because of the presence of cambium, possess the ability to form secondary xylem and phloem tissue and hence are called open vascular bundle. Dicotyledon ஸ்டெம்மில் காம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ளோயத்துக்கும் ஜைலத்துக்கும் நடுவில் காம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த காம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அது எபிலிட்டி டு ஃபார்ம் செகண்டரி xylem அண்ட் ஃப்ளோயம். அதனால் இது ஓப்பன் வாஸ்குலார் பண்டல். இன் மோனோகாட்டிலடன்ஸ் தி வாஸ்குலார் பண்டில் ஹாவ் நோ காம்பியம் ப்ரெசென்ட் இன் தெம். ஹென்ஸ் சின்ஸ் தே do not form secondary tissues, they are referred to as closed vascular bundle. மோனோகாட்டிலடன்ஸில் காம்பியம் இருக்காது, அதனால் அது செகண்டரி டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணாது. ஸோ இட் இஸ் க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டல். ஓகே. when xylem and phloem within the vascular bundle are arranged in a alternate mannerல இருக்கும். xylem இருக்கும், phloem இருக்கும், then xylem, phloem அந்த மாதிரி along the different radii. The arrangement is called radial, such as in a root. இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் radial arrangement. In conjoint type of vascular bundle, the xylem and phloem are jointly situated along the same radius of vascular bundle, common in stem and leaves. In conjoint type vascular bundle na xylem phloem ரெண்டும் சேர்ந்த மாணிக்கே இருக்கும், ஒரே ரேடியஸ், ஸ்டெம்லையும் இருக்கும், லீஃப்லையும் இருக்கும். ஓகே. The conjoint vascular bundle usually have the phloem located only on the outer side of the xylem. xylem அவுட்டர் சைடில் தான் இந்த phloem. Okay, thank you.